எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுங்க. உடைய வார்த்தை கேட்க உணர்வு தாங்க, வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு உணர்வு இல்லாதவர்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 119:73. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். இங்கே சங்கீதக்காரன் தேவனுடைய சன்னிதானத்திலே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கிற்று. கருப்பையிலே கருவை உண்டாக்குறவர் தேவன். உண்டாக்கிற்று, உம்முடைய கரங்கள் தான் உண்டாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அது உருவாக்கிச்சு. ஆணுன்னா என்ன உறுப்பு, பெண்ணுன்னா என்ன உறுப்பு, எல்லாத்தையும் உருவாக்கிச்சு. நீங்கள் என்னை உருவாக்கிட்டீங்க ஆண்டவரே. இப்பொழுது உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்னை உருவாக்குனதுனால எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கல. உங்களுடைய கற்பனைகளை வசனங்களை கற்றுக்கொள்ள உணர்வுள்ளவனாக்கும் ஆண்டவரேன்றான். நல்லா கவனிச்சிங்க. நம்ம வாழ்க்கையில் வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு உணர்வு அவசியம். தெரியும், வேத வசனம் தெரியும், உணர்வு இருக்கணும். உணர்வு இல்லைன்னா அந்த வசனம் தெரியும், அது கிரியேட் செய்யாது. அது நம்முடைய வாழ்க்கையை தோற்கடிச்சிடும். நான் உதாரணமாக சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு மனுஷன் கையில் ஒரு ஒயிட் பேட்ச் இருக்குன்னு வச்சுங்க, தெலும்பு ஒயிட் பேட்ச். இந்த ஒயிட் பேட்சை யாரோ ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறாரு, எப்பா இதை உடனே ஆஸ்பத்திரியில் காமிடா. எங்கே? குஷ்டரோகி ஆஸ்பத்திரியில் காமி. ஒருவேளை இது குஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணிடும், உடம்பெல்லாம் பரவிடும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன பண்ணுறான் அந்த பையன், நான் போக மாட்டேன், குஷ்டரோகி ஆஸ்பத்திரியில் போய் நான் நின்னேன்னா என்னை பார்த்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் குஷ்டரோகின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படிப்பட்ட இடத்துக்கு போக மாட்டேன்ட்டான். அது நாளாக என்ன செய்யும் தெரியுமா, அது உள்ளே பரவி முடியெல்லாம் கொட்டி காதெல்லாம் வீங்கி விரல்லாம் சுருங்கி கால் விரல்லாம் சோம்பி முழு உடலே நாசமாக போயிடும். ஏன் தெரியுமா, உணர்வு இல்லாமல் போயிருக்கோம், அதனால அப்படி பண்ணுது. ஆனால் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒயிட் பேட்ச் இருந்தோன்னு பயப்படாதீங்க, ஏதோ உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. அதாவது அந்த ஒயிட் பேட்ச் இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் ஒன்றும் செய்ய மாட்டார். அப்படி கையை பின்னால் நீட்டு பண்ணுவார். இவன் நீட்டுவான், ஒரு ஊசி எடுத்து சுற்றி குத்துவார். வலிக்குது சார்மா. அந்த இடத்துல ஊசி வச்சு குத்துனா அது வலிக்கலை சார். எப்பா, உனக்கு குஷ்டம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நீ ஒன்று செய், நான் கொடுக்குற மருந்தை 2 வருஷம் சாப்பிடு, அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான். 2 வருஷம் சாப்பிட்டா குஷ்டமே இருக்காது. ஆனால் குஷ்டரோக ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரலன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, குஷ்டரோகம் இருக்கிற இடத்துல உணர்வு இருக்காது. அருமையான சௌரனே கேள், இன்றைக்கு ஆவிக்கிற உலகத்தில் உங்களுக்கோ எனக்கோ உணர்வு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையே நாசமாக போயிடும். அவன் சொல்கிறான், உம்முடைய கரங்கள்
என் தாயின் வயிற்றிலே கருவாய் உண்டாக்கிட்டு, உண்டாக்குனதுக்கு பிறகு என்னை உருவாக்குனீங்க. ஆகையினால உடைய வசனங்களை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்றான். நம்முடைய வாழ்க்கையில் வசனங்களை கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு உணர்வு அவசியம். இப்போ உணர்வு இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 14:1. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். இருதயத்தில் சொல்றான் கடவுளே கிடையாதுன்னு, ஆனால் வெளியே சொல்றான் கடவுள் உண்டுன்னு. வெளியே சொல்றான் கடவுள் உண்டு, இயேசு கடவுள் எனக்கு தெரியும். ஆனா இருதயத்தில் என்ன சொல்றான்? இல்லைன்றான். எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி இவன் கடவுள் இல்லைன்னு சொல்றானே, எப்படி கண்டுபிடிக்குது? அடுத்த சென்டென்ஸை வாசிங்க. அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார். ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்லி அவன் மனசில் சொல்றான், வெளியே கடவுள் உண்டுன்றான், இயேசு மெய்யான தெய்வன்றான், ஆனால் உள்ளத்தில் கடவுள் இல்லைன்றான். ஏன் இல்லைன்றான்? அவன் தன்னை கெடுக்கிறான். சினிமா பார்க்குறான், சீரியல் பார்க்குறான், சாராயம் குடிக்கிறான், புகையடிக்கிறான், எல்லாமே பண்ணுறான். பெண்கள் விஷயத்தில் வீக்காக இருக்கிறான், எல்லாமே பண்ணுறான். ஏங்க இந்த பாவம்லாம் செஞ்சான்? ஏன் ஏதோ அசுத்தமெல்லாம் நடத்துறான்? ஏன் அவனுக்கு உள்ளத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்கிற எண்ணம். அதனால தான் பாவம் செய்கிறான். ஒருவேளை ரட்சிக்கப்படாத சௌரியே நீ இங்கே இருந்தால் நீ ஏன் பாவம் செய்கிற தெரியுமா? சர்ச்சுக்குள்ள வரலாம், இயேசு மெய்யான தேவன் நீ சொல்லலாம், ஆனால் உன் உள்ளத்தில் கடவுளாம் கிடையாது அப்படி நீ சொல்றதுனால தான் பாவம் செய்கிற, அக்கிரமம் செய்கிற. நான் சொல்லலப்பா, வேதம் சொல்றதை சொல்றேன். இங்க ரட்சிக்கப்படாம உட்கார்ந்திருக்கான் பார், ஆனால் இயேசு மெய்யான தேவன்ற கடவுள்கிட்ட வணங்குற, ஆனால் உள்ளத்தில் என்ன சொல்ற தெரியுமா? அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ற. அதனால தான் பாவம் செய்கிற, அதனால தான் பாவம் செய்கிற. நீ ரட்சிக்கப்படாம இன்னும் உட்கார்ந்துட்டு இங்க சர்ச்சுக்கு வேற வந்து, ஆண்டவரே நான் உண்மைத்தான் வணங்குறேன், நீர்தான் தெய்வம்னு சொன்ன, சும்மா. உள்ளத்தில் அப்படி இருந்தால் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிருப்பேன். ஆனா உள்ளத்தில் என்ன சொல்ற? ஆண்டவர்லாம் கிடையாது. அதனால தான் துணிகரமா பாவம் செய்ற. துணிகரமா பாவம் செஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடவுள்லாம் கிடையாது அப்படி இன்னும் உள்ளத்தில் நீ சொல்லிக்கிற, அதனால தான் தப்பு செய்கிற. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க, ஆனால் இயேசுவை தான் வணங்குவாங்க, இயேசுவை தான் வணங்குவாங்க. ஏன் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க? இயேசு வணங்கியும் அவர் இல்லைன்னு சொல்லி உள்ளத்தில் சொல்கிறதுனால தான் தப்பு பண்ணுறான். ஓகே, இப்போ 2வது வசனத்தை வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். என்ன சொல்லு பாருங்க, இந்த சூழ்நிலையிலே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். அப்படியானா இந்த உலகத்தில் இப்படிலாம் இருக்கிறாங்களே, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் இருதயத்திலே சொல்லி அசுத்தமாக நடக்கிறானே, இந்த சூழ்நிலையில் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் மனுபுத்திரனை பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த சிச்சுவேஷனில்
என் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். ஐயோ, என்னை தேடுற யாராவது இருக்காங்களாப்பா? யாராவது என்னை தேடுற, இயேசுவிடத்தில் இருக்கிறத தேடுறவங்க நிறைய பேர். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு தேடுறவங்க நிறைய பேர். ஆனால் அவர் என்ன அப்படியா? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? மனுபுத்திரனை தேடி பார்க்கிறாராம். அருமையான தேவஜனமே, தேவனை தேடுகிறவன் உணர்வு இருந்தால் தான் தேட முடியும். அதான் ஆண்டவர் சொன்னார், தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டு. சரி, இங்கே ஒரு வசனத்தை கொஞ்சம் தியானிப்போம். ரோமருக்கு நிருபம் 1 அதிகாரம் 21 வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அருமையானவர்களே, இங்கே வேதம் சொல்ல கொஞ்சம் கவனிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும், அறிஞ்சிருக்காங்க. அவர் தேவனை அறிஞ்சிருந்தவங்க தான். அவரை தேவன் மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் தான் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ஏன் அப்படி ஆனாங்க? உணர்வில்லை. தேவனை அறிந்தவர்கள், அவர்களுக்கு உணர்வில்லை. உணர்வு இல்லாதனால சிந்தனையினாலே வீணரானார்கள். வேஸ்ட். ஆனால் தேவனை தெரியுமா? தெரியும். எப்படி அறிஞ்சிருக்காங்க? எப்படி அறிஞ்சாங்க? ஆனால் சிந்தனையில் வேறுபட்டு வீணரா மாறிட்டாங்க. எப்படி அறிஞ்சாங்க தேவனை? வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 19 20 வசனங்கள். நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நியமிக்கிறேன் என்ன? நிச்சயம் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உருக்க இரக்கமாய் உன்னை நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நியமிக்கிறதுனா நிச்சயம் பண்ணுது. நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். என்னவா? எதுக்கு நியமித்தாரு? நித்திய விவாகத்துக்கென்று. நல்லா கவனிச்சிங்க. இந்த கல்யாண கார்டில் பரிசுத்த மெய் விவாகம் போடக்கூடாது. இது பொய் விவாகம். நித்தியமான விவாகம் அங்கத்தான். ஏன் இது பொய் விவாகம்னு சொல்கிறேன்னா, புருஷன் செத்து போயிட்டா கதை முடிஞ்சு போச்சு. மனைவி செத்து போயிட்டா மேட்ரு முடிஞ்சு போச்சு. அதனால் யாராவது கல்யாண கார்டில் உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டாங்கன்னா, பரிசுத்த மெய் விவாகம்னு எழுத கொடுக்காதீங்க. பரிசுத்த விவாகம்னு சொல்லி எழுதிடுங்க. சரி, இப்போது அந்த மெய் விவாகத்துக்கென்று ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார். நியமிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். நியமிக்கிறதுனா என்ன? நிச்சயம் பண்ணுறது. நிச்சயம் பண்ணுறதுன்னா என்ன? உடன்படிக்கை பண்ணுறது. உடன்படிக்கை பண்ணுறதுன்னா என்ன? நிச்சயம் பண்ணுறது. எங்க நிச்சயம் பண்ணுறதுன்னா உடன்படிக்கை பண்ணுறது. கல்யாணத்துக்கு முன்னால் உடன்படிக்கை பண்ணுவாங்க. இப்போ லோத்துக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. லோத்து பிள்ளைகளுக்கு நிச்சயம் ஆயிடுச்சா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? இது அழிய போகுது, உனக்கு வேண்டியவங்க யாராவது இருந்தா கூப்பிட்டுக்கப்பா அப்படின்னு தூதர்கள் சொல்லும்போது அவன் 2 மருமக்களோடு கூட பேசுகிறான். கல்யாணமே ஆகலை, ஆனால் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்ததுனால அவங்களுக்கு என்ன பேர்? மருமக்கள். நானோ நீங்களோ இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணுனா அவரை அறிந்து கொள்ளணும். உடன்படிக்கை பண்ணுறதுனா என்னன்னு தெரியும் தானே நம்ம சபையாருக்கு? என்ன? ஞானஸ்நானம். அதாவது நல்ல மனசாட்சியில் ஞானஸ்நானம் எடுக்கணும். பைத்தியக்காரிக்கும் ஒரு நல்லவனுக்கும் கல்யாணம் பண்ண முடியுமா? அதே மாதிரி பரிசுத்தமுள்ள தேவகுமாரனுக்கும்
பரிசுத்தம் இல்லாத அசுத்தமாய் வாழக்கூடிய ஒருத்திக்கும் நிச்சயம் பண்ண முடியுமா? ஒத்துக்க மாட்டாருங்க. அப்படின்னா அவங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு என் மைண்டு கரெக்டாக இருக்கு, இப்போ என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவனுக்கு தான் இயேசுவோடு கூட ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணுவாங்க. நல்ல மனசாட்சி உள்ளவனுக்கு தான். இன்றைக்கி நிறைய இடத்துல சர்ச்சுக்கு வந்த உடனே ஞானஸ்தானம் கொடுத்துருன்றாங்க. அது நம்ம வாழ்க்கையில் நடக்காது. ஞானஸ்தானம்னா அர்த்தம் என்னன்னா புரியணும் இல்லையே. கல்யாணம்னு சொல்லி அந்த அர்த்தம் தெரிஞ்சவனுக்கு தானே நிச்சயம் பண்ண முடியும். சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இப்போ கவனமாக கேளுங்க, நல்ல மனசாட்சியில் தான் ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணணும். முற்றிலும் நான் ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பிட்டேன், பாவத்தில் விடுதலை ஆகிட்டேன், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஞானஸ்தானம். ஓகே, இப்படிப்பட்டவங்க தேவனை அறிந்து கொள்ளுவார்கள். ஆனால் தேவனை அறிந்தும் கிரியையிலே மரிதளித்தால் வேதம் சொல் வாசிங்க, ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தவர்கள் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தேவனை அறிஞ்சவங்க தான் இந்த மைண்ட்ல சிந்தனையினாலே வீணர் ஆயிட்டாங்களாம். மைண்ட்ல வீணர் ஆயிட்டாங்களாம். ஏன் 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 பாருங்க, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. என்னவா எங்க உணர்வு இல்லைங்க, அவங்க இருதயத்தில் உணர்வு இல்லை, சிந்தனையில வீணர் ஆயிட்டாங்க. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அறிந்தவங்க தான், ஆனால் அவங்களுக்குள்ள உணர்வு இல்லாதனாலே சிந்தனையிலே வீணர் ஆயிட்டாங்க. எங்க ரொம்ப அவசியம் உணர்வு. இப்போ தேவன் இல்லை என்று மதிகெட்டவனும் சொல்லுகிறான். எப்படின்னா தன்னைத்தானே கெடுத்துக்கிறான். இது ஒரு செயல். இப்போ உணர்வு இல்லாதவன் எப்படி இருப்பான்னு நான் சொல்கிறேன் பாருங்க. உணர்வு இல்லாதவன் எப்படி இருப்பான்? நீங்களும் நானும் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணனவங்க. நீங்களும் நானும் உணர்வு இல்லைன்னா எப்படி மாறுவோன்னு பார்த்துங்க. வேதம் சொல்லுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் 51ஆம் வசனம் முடிய. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஓகே, ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். என்ன சொல்றாரு சீஷர்களுக்கு? நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாருங்கள். இயேசு வருவாரா? வருவாரா? எப்போ வருவார்? நினையாத நாளிகளே. நம்ம எப்படி இருக்கணுமா? ஆயத்தம் உள்ளவங்களா இருக்கணுமா? அங்கே நடக்கிறத பாருங்களேன். உணர்வு இல்லாதனால் நடக்கிறத பாருங்களேன். அடுத்த வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? சரி, ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு, வேலைக்காரனை. நீ போஜனம் கொடுப்பா, அவங்கள விசாரிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்படிதான் இருக்கணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு எஜமான். இப்போ அவர் வரும்போது அவர் சொன்னபடி செய்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான ஊழியக்காரன், பாக்கியவான். சரி, தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ அவன் பெர்ஃபெக்டா நடந்துட்டான்னு வச்சுங்க, அந்த விசாரணைக்காரன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் பதவி கொடுத்த அந்த மனுஷன் தன் வாழ்க்கையில் ஆண்டவர் பார்வையில், எஜமான் பார்வையில் பெர்ஃபெக்டாக வாழ்ந்துட்டான்னா அவனை என்ன பண்ணுவாராம்?
விசாரணைக்காரனா, எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனா வைப்பார். அந்த ஊழியக்காரனோ, நல்லா கவனமா கேட்டுங்க, இப்போ அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு, இப்போ நான் வருவேன்ப்பா, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். வருவாரா? வருவார். ஆனால் வருவார்னு தெரிஞ்சும் இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, வருவார்னு தெரியும், ஆனால் வர நாளாகும் என்று சொல்லி உள்ளத்தில் சொல்லிட்டான். வெளியே என்ன சொல்கிறான்? இயேசு வருவார், எஜமா வருவார். உள்ளத்தில் என்ன சொல்கிறான்? இப்போல்லாம் வரமாட்டார். அப்புறம் நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? இயேசு வருவாரா? உள்ளத்தில் என்ன சொல்கிறீங்க? அது இப்போல்லாம் வரமாட்டார். வெளியே வருவாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் உள்ளத்திலோ இப்போதைக்கெல்லாம் வரமாட்டார். உண்மையாக சொல்லுங்களேன், உண்மையாக சொல்லுங்கள். வருவார்னு உங்களுக்கு தெரியுங்க, ஆனால் இப்போ வரமாட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. உள்ளத்தில் நினைக்கிறதுனால நீங்கள் எப்படி மாறுறீங்கன்னு பாருங்கள். உள்ளத்தில் நீங்கள் அப்படி சொல்லிக்கிறதுனால எப்படி மாறுறீங்கன்னு பாருங்க. வாசிங்க சிஸ்டர். தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி அடித்தான், அடுத்தவனை அடிக்கிறான். வெறியரோட புசிக்கவும், ஐயோ வெறியர்கள் அசுத்தமானவர்களோடு கூட புசிக்கிறான். குடிக்கவும் தலைப்பட்டால், குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும், அந்த எஜமான் வருவார்னு அவனுக்கு தெரியுமா? ஆனால் என்னைக்கு வருவார்னு தெரியாது. ஆனால் வர நாளாகுன்னு இவனே நினச்சிக்கிட்டான். நினச்சதுனால என்ன செஞ்சானா? பூசிச்சான், வெறியரோடு குடித்தான், அடித்தான், எல்லா பாவம் போய் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். இவன் நிலைமை என்ன தெரியுமா? மாய்மாலக்காரன், மாய்மாலக்காரன். இயேசு வருவாரா? வருவார். எப்போ வருவார்? நினையாத நாளிகளே வருவார், சீக்கிரமாய் வருவார் எல்லாம் சொல்லுவான். ஆனால் அவன் வெறியரோடு புசிப்பான், அடுத்த ரட்சிக்கப்படாதவனோடு சுற்றுவான், அவங்களோடு கூட நிலைச்சிருப்பான், அவங்களோட குடிப்பான். அதோடு மாத்திரமல்ல, தனிப்பட்ட முறையிலையும் குடிப்பான், சினிமா பார்ப்பான், சீரியல் பார்ப்பான், எல்லாம் செய்வான். ஏன் செஞ்சான்? எஜமான் வர நாளாகும்னு இருதயத்தில் சொல்றான். வெளியே என்ன சொல்லுவான்? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு வருவாரா? எப்போ வருவார்? எப்போ வரலாம்ல? உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. சீரியல் பார்க்குறீங்க, சீரியல் டிஷர்ட், சினிமா பார்க்குறீங்க, கெட்ட வார்த்தை சொல்கிறீங்க, பொய் சொல்கிறீங்க. ஏன்? ஆடா அவர் இப்பெல்லாம் வரமாட்டார் பாப்பா. ஆடு ஆடு டே. உன் வாழ்க்கை கொஞ்சம் சிந்தித்து பார். உணர்வு இல்லை என்னவா? அவனுக்கு மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்ப எந்த இடத்துக்கு போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான். நரகத்துக்கு போயிட்டான். ஏன் போனான்? அவனுக்கு உணர்வு இல்லை. எஜமா வருவார், அதற்கேற்றபடி ஆயத்தமா இருக்கணுங்கிற உணர்வு இல்லை. ஆனால் வெளியே சொல்லுவான் வருவார்னு, ஆனால் உள்ள இப்போதைக்கு வர மாட்டார் அப்படின்னு நினச்சிப்பான். நிறைய பேர் தப்பு பண்ணதே காரணம் தாங்க. தப்பு பண்ணுறதுக்கே காரணம் தான். இயேசு வருவாரான்னு செஞ்சால் ஆமான்வீங்க. ஏன் சொல்கிறீங்க தெரியுமா? வசனம் சொல்லுது, அதனால் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருந்தால் சொல்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இயேசு வந்தால் நான் பறந்துடணும்னு அந்த எண்ணத்தில் சொல்கிறீங்க. இன்னைக்கு வருவார்னு நினைக்கிறீங்களா? நீங்க
இன்னைக்கு வருவார் நினைக்கிறீங்க? இன்னைக்கெல்லாம் வரமாட்டேருப்பா. என்னைக்கும் தான் வரலாம். வாழ்க்கை ஏன் சீர்கெட்டு போச்சு தெரியுமா? அவனுக்கு உணர்வு இல்லை. உணர்வோடு குடிக்கிறான், புசிக்கிறான், எல்லாம் பண்ணான், சண்டை போடுறான். என்ன வாழ்க்கை! இன்னைக்கு தேவ ஜனங்கள் இந்த உணர்வு இல்லாதனால என்ன உணர்வு? வருவார்னு தெரியும், ஆனால் எப்போ வருவார்னு ஆயத்தமாக இல்லைங்கிற உணர்வு இல்லாதனால தான் தப்பு பண்ணுறான். வாழ்க்கை கொஞ்சம் சீர்தூக்கி பார். ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். தப்பு பண்ணாதீங்க. ஆனால் இயேசு வருவார். தப்பு பண்ணுறவா கூட என்ன சொல்லுவா? இயேசு வருவார். எங்கே வந்துட்டார்? வாசலருக்கு வந்துட்டார். எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தப்பு பண்ணுறாங்க. ஏன் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க. எங்கள் உள்ளத்தில் அவர் வர நாளாகுங்கிற எண்ணம், உணர்வு இல்லைங்க. அதனால தான் உணர்வு இல்லை. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற சௌரியை கேள். நீ ரகசியமா தப்புன்றியான் பார். தேவையில்லாதவர்களோடு சரியான் பார். அது காரணம் தெரியுமா? இயேசு வருவார்னு தெரியும், ஆனால் இப்போதைக்கு வரமாட்டார் அப்படின்னு உள்ளத்தில் நீ நினைக்கிறதுனால தான் தப்பா வாழ்ற. அதனால அவருடைய முடிவு என்னவா? மாயக்காரரோடு கூட பங்கு. நீ மாய்மாலம் பண்ற. இங்க வர்ற மாதிரி ஆண்டவர் வருவார்னு சொல்ற மாதிரி சொல்ற. வாழ்க்கை அசுத்தமா இருக்குது. அதனால மாயக்காரோட பங்கு நினைப்பாராம். அங்க மாயக்காருடைய பங்கு எப்படி இருக்குமா? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம். நரகம். அக்கினி கடல். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் வருவாரா? வருவார். எப்போ வருவார்? அதனால எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும்ல. அப்புறம் ஏன் தப்பு பண்ணுறீங்க? ஏங்க போய் சொல்கிறீங்க? ஏங்க கடன் வாங்கிட்டு ஏமாத்துறீங்க? ஏன் சாராயம் குடிக்கிறீங்க? ஏன் சீரியல் பார்க்குறீங்க, சினிமா பார்க்குறீங்க? ஏன் இப்போதைக்கெல்லாம் வரமாட்டாருப்பா, அப்புறம் தான் வருவார். மாய்மாலக்கார். ஏன் தெரியுமா? உனக்கு உணர்வில்லை. நான்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி சொல்கிறேன். தினம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு அனுப்புவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அனுப்புனா கூட அவரை சந்திக்கிற மாதிரி நான் வாழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டவரே என்னவேன். ராத்திரி தூங்கும்போது, ஆண்டவரே, உம்முடைய குமாரனை பகலில் அனுப்பலை, ராத்திரி தூங்கும்போது ஒருவேளை வந்தால் கூட எனக்கு கிருபை கொடுத்து அவரோட கூட்டு போயிருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி தான் படுப்பேன். அவர் என்னைக்கும் வரலாங்கிற எண்ணத்தில் தான் நான் வாழ்கிறேன். அவர் வருவார்னு தெரிஞ்சும் எப்படியும் வாழ்கிறவன் என்ன செய்கிறான்? உணர்வு இல்லாதவன். அவர் இப்போதைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவன் தான் பாவம் செய்யும். ஓகே, இது முதலாவது உணர்வு இல்லாதவனுடைய வேலை. தெரியும் வருவார்னு, ஆனால் அதுக்கு மாறா பாவங்களை செய்வான். இன்னொரு உதாரணத்தை பாருங்க. தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். என்னவா? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார். அறிந்திருக்கிறதுனா என்ன? யார் அறிய முடியும்? தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள் தான் அவர் அறிய முடியும். அறிந்திருக்கேன்னு சொல்றாங்க அப்படின்னா உடன்படிக்கை பண்ணவங்க. கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். என்ன கிரியை? ஆண்டவர் வசனம் சொன்னா அந்த வசனத்தின்படி நடக்க மாட்டான். ஆனா ரட்சிக்கப்பட்டவனா, ஞானஸ்நானம் பெற்றவனா, ஆமென், ஞானஸ்நானம் பெற்றவன் தான். ஆனா வசனத்தின்படி நடக்க மாட்டான்.
ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னால் அந்த கிரியை வசனத்தின்படி நடந்தால் கரெக்ட், ஓகே, யூ ஆர் ரைட். ஆனால் அவன் நடக்காதபடிக்கு கிரியையினாலே அவரை மறுதலிக்கிறான். வசனத்தின்படி நடக்க மாட்டான். யோசித்து பார், ஆண்டவரோடு கூட நீ ஒப்பந்தம் பண்ணவா தானே, ஞானசம் எடுத்து உடன்படிக்கை பண்ணவா தானே, நீ ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படியெல்லாம் வாழ்றியான்னு பார். கிரியையில் நடப்பிக்க மாட்டேங்கிற, கிரியையில் நடப்பிக்க மாட்டேங்கிற. ஆனால் இயேசு வருவார். கிரியையிலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மறுதலிக்கிறீங்க. ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி வாழ மாட்டேன் அப்படி நிற்கிறீங்க. அவங்க யாரா? வாசிங்க. அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும். ஐயோ ஐயோ, எங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அவரை அறிந்தவங்க, ஆனால் கிரியையிலோ அவரை மறுதலிக்கிறவங்க. அப்படின்னா வசனம் ஒன்று சொல்லிச்சுன்னா அதை செய்ய மாட்டான், அப்படின்னா அவரை மறுதலிக்கிறான், கிரியையில மறுதலிக்கிறான். கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். என்னவா அவங்க எப்படிப்பட்டவங்களா? அருவருக்கப்படத்தக்கவர்கள். யாரை சொல்லுது? யாரை சொல்லுது? யாருங்க சொல்லுது அருவருக்கப்படத்தக்கவர்னு? அவரை அறிந்தவர்கள். அறிந்திருக்கிறேன், ஞானஸ்தானத்திற்கேன், ஆண்டவர்னா ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானத்துக்கு அறிக்கை பண்ணுகிறார்கள். ஆனால் கிரியையிலோ ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி கிரியையிலோ செய்ய மாட்டாங்க. கிரியை செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னால் செய்ய மாட்டாங்க. ஆனால் அறிஞ்சிருக்கேன், ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவர் அறிஞ்சிருக்கிறேன், அவர் இந்த வசனம்லாம் சொல்லியிருக்காரு, ஆனால் கிரியையில் அந்த வசனத்தின்படி என்னால் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடே என்னையா அது? எதுக்கு தான் அவர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நான் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணீங்க? அவர் சொன்னபடி வாழ்கிறது தானே. ஆனால் வசனம் உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த வசனத்தின்படி வாழாமல் கிரியையில் மறுதலிக்கிறீங்க. எத்தனை வசனத்துக்கு ஒன்றால் கீழ்ப்படிய முடியலை? எத்தனை வசனத்துக்கு ஒன்றால் கீழ்ப்படிய முடியலை? ஏன் தெரியுமா? அந்த வசனம் செய்யக்கூடாது கிரியையில மறுதலிக்கிற. அவர்கள் யார்? அவர்கள் யார்? அருவருக்கப்படத்தக்கவர்கள். இப்போ அருவருக்கப்படத்தக்கவர்கள்லாம் எங்கே முடியுது? அவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. எதில் பிரவேசிப்பதில்லை? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர் மாத்திரம் அதில் பிரவேசிப்பாங்க. சரி, இவன் தான் தேவனை அறிஞ்சவனாச்சே, தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினவனாச்சே, அப்படி பண்ணினவன் பேர் தான் ஜீவ புஸ்தகம் வந்துருச்சே, அப்புறம் ஏன் இப்போது அருவருப்பானவன் உள்ளே வரமாட்டேன்ட்டார்? ஜீவ புஸ்தகம் பேரை கிரிக்கிட்டார். ஹலோ அருமையான சௌரனே நல்லா கவனமாக கேட்டுக்கோ. நீ ஞானஸ்தானம் எடுத்து தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாய், உண்மைதான். ஆனால் வசனத்தின்படி வாழாத பட்சத்திலே நான் சொல்லலை, நீ அருவருப்பானவள். ஏன் இப்படி செய்யற தெரியுமா? உனக்கு உணர்வு இல்லை. அதனால முடிவு என்ன? நரகம், அக்னி, கடல். ஜீவ புஸ்தகம் பேரை கிரிக்கிடுவார். எங்க தேடி தேடி பாருங்க வசனத்தை, இன்னும் எதில் நான் கீழ்ப்படியணும்னு சொல்லி தேடி பாருங்க. தேடி பார்த்து அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் பாட்டுக்கு வசனத்தை கேட்குறீங்க, இங்கே வந்து வசனத்தை படிக்கிறீங்க, ஆனால் மாறா நடக்கிறீங்க. என்ன பிரயோஜனம்? என்னங்க பிரயோஜனம்? அதுக்கு என்ன பிரயோஜனம்? மறுதலிக்கிறீங்களே, அந்த வசனத்தை இப்படி வாழ மாட்டேன்னு மறுதலிக்கிறீங்களே. கேட்டா
என் பேர் ஜேபுஸில் இருக்கு, அவர் வந்தால் நான் பறந்துடுவேன். ஏன் தெரியுமா? நான் ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணி அவரை அறிஞ்சிருக்கிறேன். உண்மைதான், உண்மைதான். இப்போ நான் கேட்குறேங்க, உங்கள் பேர் ஜீவஸில் இருக்கா? இருக்கா? இருக்குதா? ரைட். எப்படி தெரியும் ஜீவஸில் இருக்கிறது? மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்ததுனால ஜீவஸில் இருக்கு. சரி, இப்போ கிறுக்கப்பட்டிருக்குதா? அது எப்படி தெரியும்? உங்கள் பேர் கிறுக்கி இருக்குதா இருக்குதா? இதை சொல்ல முடியாது. இது அங்கே போய் தான் தெரியும், அங்கே விசாரணையில் தான் தெரியும். இயேசு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ஜட்ஜு. இயேசு தான் நியாயந்திருக்கிறவர். அவர் தம்முடைய வார்த்தையை வச்சு தான் நியாயந்திருப்பார். உதாரணம் சொல்கிறேன். இவ்வளோ வராங்க, ஒருத்தன் வரான். உன் பேர் என்னப்பா? எக்ஸ். எங்கேருந்து வர? பூந்தமல்லி. என் பேர் இருக்குதா ஐயா ஜீவபுஸ்தில்? எக்ஸ். உன் பேர் இல்லையே. இல்லையா? ஏங்க, நான் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணவங்க. என் பேர் எல்லாமே எப்படி இருக்கும்? உன் பேர் எக்ஸ் தானே? பேர் இருந்திருக்குது, ஆனால் கிறுக்கிருக்கங்க. என்னது கிறுக்குனீங்களா? யாரை கேட்டு கிறுக்குனீங்க? ஓய், என்கிட்ட கேட்குற? யாரை கேட்டு கேட்குறேன்னு? நான் தான் கிறுக்கினேன். ஏன் கிறுக்குனீங்க சார்? நீ என்ன பண்ண தெரியுமா? வசனம் உனக்கு தெரியும், மறுதலிச்சிட்ட. நீ அருவருப்பானவங்கிறதுனால கிறுக்கிட்டேன். இந்த போங்க, நான் சியோன் சபைக்கு போகிறேன். அங்கே ஒரு தாடிக்காரன் இருக்கான் தெரியுமா, ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன். அவங்ககிட்ட போய் ஏன் பேரை கிறுக்கிறீங்க? நீ எவங்கிட்ட போனாலும் பரவாயில்ல, நீ வசனத்தின்படி வாழ்ந்தால் தான் என்ன பண்ண முடியும்? உன் பேர் இருக்கும். இப்போ உன் பேர் இருக்கா? இப்போ கேட்குறேன், உங்கள் பேர் இருக்கா? என்ன எல்லாம் ஒரு மாதிரி திருன்னு முடிக்கிறீங்க? வசனத்தின்படியே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பேர் இருக்கும். வசனத்தின்படி வாழலைன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனை அறிந்திருக்கிறோன்னு சொல்லுவாங்க, ஆனால் கிரியையிலோ மறுதலிப்பார்கள். ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிறாங்க, மறுதலிக்கிறாங்க. அவங்க யார்? அருவருப்பான். உன் பேரை கிறுக்கிட்டேன் எக்ஸ், உன் பேருக்கு இருக்கப்பட்டு. எப்படிங்க? ஏங்க, நான் சியோன் சபைக்கு போனேங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி தருவாருங்க, எல்லாம் கேட்பேங்க, எல்லாம் சொல்லி கொடுத்தாரு தான். உண்மை தான். நீ தான் வாழ மாட்டேன்ட்டல்ல, நீ தான் வாழ மாட்டேன்ட்டல்ல, அதனால தான் கிறுக்கிருக்கேன். ஐயோ, நானே இப்படி நாங்கள் இருக்கிற நிறைய பேர் இப்படி இருக்காங்களே. அத்தனை பேர் பேரையும் கிறுக்கிறேன், வந்தால் தான் தெரியும். போ, என்ன சொல்ல போகிறீங்க? கிறுக்குனாலும் பரவாயில்ல, நான் வசனத்தின்படி வாழ மாட்டேன்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? எத்தனை வசனத்துக்கு கீழ்ப்படியில? உங்கள் மனசாட்சி சொல்லலையா? உங்கள் மனசாட்சி தப்பெல்லாம் சொல்லும். அது ஏன் கிறுக்கப்பட்டு தெரியுமா? உணர்வில்லை. என் பேர் கிறுக்கப்படுமேங்கிற ஒரு உணர்வு இல்லை. சே, என்ன வேதனைங்க. நான் இப்படி தப்பு பண்ணுறேன், வசனத்துக்கு மாறாக நடக்கிறேனே, ஐயோ நான் பரலோகத்துக்கு போக முடியாது, என் பேர் கிறுக்கப்பட்டுருமே அப்படிங்கிற உணர்வில்லை. யோசித்துப்பார் சௌரனே, சௌரியா, யோசித்துப்பார். வசனத்துக்கு நடுங்கிறவனா இருக்கணும். சரி, முதல்ல தேவன் இல்லை என்று மதிகட்டவன் சொல்லுகிறான். ஏன்? அவன் தன்னை கெடுத்து அருவருப்பாய் செய்கிறான். இல்லைங்கிறதுனால அவன் அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டான். அடுத்தவங்க எப்படி? நினையாத நேரத்தில் எஜமான் வருவார்னு தெரியும். அப்படி தெரிந்திருந்த அவன் என்ன பண்ணுறான்? குடிக்கிறான், அடிக்கிறான், வெறியரோடு புசிக்கிறான், தப்புன்றான். அவனை வருவார்னு தெரியும், ஆனால் தப்புன்றான். ஏன்? உணர்வு இல்லை. அவர் வருவது பற்றி உணர்வு இல்லை. மூன்றாவதாக, கிரியை வசனம் தெரியும், ஆனால் வாழ மாட்டேன், கிரியையில் மறுதலிப்பேன். ஏன்? உணர்வு இல்லை.
உணர்வு இல்லை. யோசிங்க, உங்கள் வாழ்க்கையில் எதையாவது ஏமாங்க. சும்மா உதாரணம் சொல்கிறேங்க. நீங்கள் ரெட்டிங் ப்ளூயிங் மார்க்கர் சும்மா எல்லாமே இதையும் அடிச்சு வந்தீங்க, அடுத்த பக்கம் வரேன்னு தெரியும். நீங்கள் வசனம் வாசிக்கிறீங்க, அன்பினால் அன்றி வேறு ஒன்றிலும் கடன்படாதிருங்கள், இதை பச்சை இங்கில் மார்க் பண்ணுங்க. அப்படின்னா நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். சும்மா உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ரெட்டிங் போட்டிங்கன்னா இன்னும் செய்யலைன்னு அர்த்தம். போட்டு வைங்க. நீங்கள் இன்னும் கீழ்ப்படியாத வசனத்தை போட்டுருங்க. ரெட்டிங் ரெட் போட்டுருங்க. சரி, பொய் சொல்லாதிருப்பாயாக. பொய் சொல்கிறேனே, ரெட் லைன் போட்டு விட்டுருங்க. வெள்ளினாலும் பொன்னினாலும் ஒன்றும் அலங்கரிக்காத, ரெட் லைனில் போட்டு விட்டுருங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். எந்த லைன், எந்த பேனில் ஒன்று போடலாம், எந்த இங்கில் போடலாம். கிரீன் இங்க் நான் சபை கூடுதலை விட மாட்டேன், கிரீன் இங்க் போடுறீங்க. சரி, யாவரோடும் சமாதானமாக இருங்க. அந்த அக்காட்ட நான் பேச மாட்டேனே, போடுங்க ரெட்டிங்கில். இப்படி நீங்கள் செய்யாதெல்லாம் ரெட்டிங்கில் போடுங்க, செஞ்சதெல்லாம் க்ரீனிங்கில் போடுங்க. கடைசியில் ஒரு நாள் திடீர்னு பைபிளை அங்கே மத்தையிலேருந்து படித்து முடிச்சிட்டிங்களே, திரும்ப படிங்க. எது ரெட்டிங்கில் இருக்கோ, ஆண்டவரே நான் வாழ விரும்புகிறேன், இது வரைக்கும் நான் கீழ்ப்படியாமல் போனதுனால ரெட்டிங்கில் இருக்குது, நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாழ்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து க்ரீனிங்கை மாற்று. ஆனால் க்ரீனிங்கை ரேட்டிங்காக மாற்றிட போகிற. ஆனால் நம்ம தான் வசனத்தை படிக்கிறது இல்லையே, எங்கேயோ திருப்பி பார்த்துட்டு அதை படிச்சுட்டு போயிட்டு இருக்குமே. எங்கள் பைபிள் படிக்கிறதே வாழ்கிறதுக்கு தாங்க படிக்கணும், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு படிச்சில்லை. நம்ம படித்தாச்சு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு போகாதீங்க. நான் எந்த வசனத்தில் வாழலைன்னு பாருங்க, அதை குறித்து வச்சு வாழ்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்கல அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை மறுதளிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் மறுதளிக்கிறீங்கன்னு அர்த்தம். மறுதளிக்கிறவன் யார்? அருவருப்பானவன். அருவருப்பானவன் பேர் ஜீவபுஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு விடும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நீங்கள் பரவாயில்லன்றீங்களா? என் பேர் இல்லைன்னாலும் பரவாயில்லன்றீங்களா? நரகத்துக்கெல்லாம் போனோம். சரி, அது மூணாவது. நாலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 33வது வசனம். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். என்னவா இவைகள் எல்லாம்? இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால நிறைய அடையாளங்களை சொன்னார். இவைகளெல்லாம் நீங்கள் காண்றீங்க, அவைகளை காணும்போது இயேசு வாசல் அருகே வந்து விட்டார் என்று அறியுங்கள். இயேசு சொல்கிற காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குதா? நடந்துக்கிட்டு இருக்குதா? அப்போ அவர் எங்கே வந்துட்டார்? வாசல்னா என்ன? வானத்துக்கு வாசல் எது? சபை. வாசல் அருகே வந்துட்டாராம். சபையை மீட்கிறதுக்கு வாசல் அருகே வந்துட்டாராம். அப்படி வந்தவர் தட்டுனா, தங்கள் எஜமான் கல்யாணத்தை வந்து தட்டும்போது உடனே திறக்கும்படிக்கு எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கணுமா? அப்படின்னா வாசல் அருகே வந்துட்டார். உள்ளே வர்றதுக்கு அடுத்த செகண்ட் ஆகும், எந்த நிமிஷத்தில் வருவார் நமக்கு தெரியாது. சதனா இப்போ உணர்வுள்ளவன் எப்படி இருப்பான்? உணர்வுள்ளவன் வாசல் அருகே வந்துட்டா எப்படி இருப்பான்? வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, ஆண்டவர் சொல்றார், என் வாசற்படியிலே சபையிலே நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி? நித்தம் விழித்திருந்து. விழித்திருந்துன்னா என்ன? தூங்காம இருக்கிறது இல்லை, ஆண்டவருடைய காரியத்தில் அலர்ட்டா இருந்து நித்தமும் வருவார்
அப்படிங்கிற எண்ணத்தோடு விழித்திருந்து என்ன செய்யணுமா, வாசல் நிலையருகே காத்திருந்து, ஆண்டவரே நான் சபையில் காத்திருக்கிறேன் அப்படிங்கிற நினைவோடு காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நித்தமும் விழிச்சிருந்து காத்திருக்கிறவன் என்ன செய்யணும், அவருக்கு செவி கொடுக்கணும். வசனம் படித்து 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 செவி கொடுக்கிறவனாக இருக்கணும். ஆனால் உணர்வு இல்லாதவன் எப்படி இருப்பான் பாருங்க, உணர்வு இல்லாதவன் எப்படி இருப்பான் பாருங்க. மத்தேயு 24வது அதிகாரம் 36ஆம் வசனம் முதல். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். இப்ப இயேசு வரப்போற நாள் இயேசுவுக்கும் தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாது. அந்த நாளோ நாளிகையோ பிதாவுக்கு தான் தெரியும். அவர் எப்போ குமாரனை அனுப்பணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் அனுப்புவார். இயேசுவுக்கும் தெரியாது. சொல்லிட்டு வாசிங்க சிஸ்டர். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, கவனமா கேட்டுங்க, இது ஒரு உதாரணம் சொல்றேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மேட்டர் சொல்றார். எப்ப வருவேன்னு சொல்ல மாட்டேன்ட்டார், அவருக்கு தான் தெரியாத. ஆனா நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். இப்போ ஜலப்பிரளயம் வரப்போகுதுன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு தெரியுமா? தெரியும், தெரியும். ஆனால் இப்போ ஜலப்பிரளயம் எப்போ வரும்னு சொல்லலை. ஆண்டவர் சொன்னார் 120 வருஷம் தான் இனிமே. மனுஷன் உயிரோடு இருக்க போகிற நாளெல்லாம் 120 வருஷம்னாரு. ஆனால் சிலர் பிரசங்கம் பண்ணுறாங்க, தப்பாக சொல்கிறாங்கங்க. மனுஷனுடைய ஆயுஷே 120 வருஷம் தான். நோவாட்ட சொல்லிட்டார், நோவா காலத்தில் ஜனங்கள் வாழ போகிற வருஷம் 120 வருஷம்தான். மனுஷனுக்கே இன்னைக்கு 120 வருஷம் தான் வாழ முடியும், அதுக்கு மேலே வாழ முடியாதுன்னு எங்க சொன்னவர் நோவாட்டு தானே சொன்னார். நோவா வயசு என்ன? 950. வாங்க, 120 வருஷம் தானே. அவனும் 120 வருஷத்தோடு நிறுத்திருப்பாரு. அப்படின்னா என்ன, 120 வருஷம் தான் வாழ்வான். அதுக்கு மேலே என் ஜலப்பிரளயம் வந்து அழிச்சிருவோங்கிறார், அழிச்சிருவோங்கிறார். சரியா? இப்போ வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க? உணராதிருந்தார்கள். ஆனால் ஜலப்பிரளயம் வரும்னு தெரியுமா? தெரியும், ஆனால் உணர்வில்லை. ஆகையினால என்ன பண்ணான்னு பாருங்க, என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். என்னங்க, நார்மல் லைஃப் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜலப்பிரளயம் வரணும்னு தெரியுமா? தெரியும். அதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்களா? இல்லையே. ரொட்டீன் லைஃப். பெண் கொடுப்பாங்க, கல்யாணம் நடக்கும், வீடு கட்டுவாங்க, தோட்டம் வாங்குவாங்க, எல்லாம் வாங்குவாங்க. ஏன்பா வாங்குற? இயேசு வந்தா, அட நீங்கள் ஒன்று, அவர் இப்பெல்லாம் வரமாட்டாருங்க. உணர்வில்லை, உணர்வில்லை. அதனால ரொட்டீன் லைஃப் நடக்கும். யோசித்து பார், உன் வாழ்க்கை ரொட்டீன் லைஃப் இருக்கு. ஆனா இயேசு வருவார்னு தெரியுமா? தெரியாதா? ஏன் இப்படி செய்யறாங்களா? வீடு கட்டணும், தோட்டம் வாங்கணும், மரம் வளர்க்கணும். ஏன்? உணர்வில்லை, உணர்வில்லை. எல்லாம் பண்றீங்க, எல்லாம் செஞ்சுறீங்க, ஐயோ உணர்வு இல்லைன்று. ஏங்க, ரொட்டீன் லைஃப் உலகத்தில் நடக்கிறது தானே நடக்குது, எல்லாம் நடக்கிறது தானே கிறிஸ்தவங்களுக்குள்ளே நடக்குது. ஏன் நடக்குது? இயேசு வருவார்னு சொல்கிறவன் தன் வாழ்க்கையை எப்படி பரிசுத்தமாக வச்சுக்கலாம், இதை வாங்கணும் அதை வாங்கலாம் பண்ண மாட்டான். மரத்தை நட்டணும் அதை வாங்கணும் அப்படிலாம் பண்ண மாட்டான்.
என் இயேசு என்னைக்கு வந்தாலும் போயிட்டே இருக்கணும். நம்ம இருக்கிறது போதும்னு நினச்சி போயிட்டே இருக்கணும்னு நினைப்போம். நம்ம அது நினைக்காதனால தான் அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்கிறோம். வீடு கட்டணும், தோட்டம் வாங்கணும், இன்னும் என்னெல்லாம் செய்யலாம். தோட்டம் வாங்குறதுக்கு லோன் வாங்கணும், வீடு வாங்க லோன் வாங்கணும், கார் வாங்க லோன் வாங்கணும். எல்லாமே லோன் வாங்கிட்டு இயேசு வந்தால் லோனை பிடிச்சிக்கோ, இயேசு போயிட்டே இருக்கணும். ஏன் உனக்கு இந்த எண்ணம் வந்துச்சுது? லோனில் வாங்குறியோ நல்லபடியாக வாங்குறியோ? ஏன் எண்ணம் வந்துச்சு? ஆண்டவர் வருவாருங்கிற உணர்வில்லை. ரொட்டீன் லைஃப், ரொட்டீன் லைஃப். ஜலப்பிரளயம் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் அவர்கள் உணராதிருந்தார்கள். கல்யாணம் பண்ணுவாங்க, வீட்டை கட்டுவாங்க, காடை வாங்குவாங்க, எல்லாம். ஆனால் ஜலப்பிரளயம் வரும்னு தெரியுமா? தெரியும். இயேசு வருவார்னு தெரியுமா? நினையாத நாளிகளே வருவார்னு தெரியுமா? ஆனால் தெரிஞ்சும் இதை வாங்கணும், அதை வாங்கணும். இப்போ ஒருவர்களுக்கு தான் மோதிரம் போட்டிருக்கிறேன், இன்னொரு மோதிரம் வாங்கணும். 1 பவுன் செயின் தான் போட்டிருக்கிறேன், இன்னும் 2 பவுன் நெக்லஸ் ஒன்று வாங்கணும். காதில் கம்மல் தான் போட்டிருக்கிறேன், ஒரு ஜிமிக்கு வேற போட்டு தொங்க போடணும். காது எதுக்கு? ஏன் இப்படி போட்ட? ஏன் இப்படி செய்கிற? இதெல்லாம் வாங்கணும். பொண்ணெல்லாம் வாங்கி வீட்டில் சேர்த்து வச்சிருக்கீங்களா? பொண்ணு என்னதான் விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் பொண்ணு வாங்கிடுறாங்களே. எப்படி தான் வாங்குவாங்கன்னு தெரியல. இந்த நாகர்கோவிலுக்கு அப்பக்காரங்க தான் எங்கே காசு வச்சுருப்பாங்கன்னே தெரியல. கல்யாணம்னா பொண்ணுக்கு 50 பவுன் 80 பவுன். கழுத்து தாங்குமா? நான் அன்னைக்கு சொல்லலை, இன்னைக்கும் அப்படித்தான். என் ஆண்டவர் வருவான்னு தெரியுமா? தெரியும். ஆனாலும் தொங்கட்டும். ஆனால் கடைசி நாளில் இதை வாங்கி சேர்த்து காதில் கமலத்தில் போட்டால் என்ன செய்யுமா? என்ன செய்யும்? உங்களை போய் கேட்டேன் பாருங்க, இவங்கள கேட்பேன், என்ன செய்யும்? துருபிடிக்கும். வாங்கி வச்சிருக்கியா நீ? துருபிடிக்கும். அது துரு பிடிச்சது மட்டும் இல்லை, அது மாம்சத்தையே தின்னும். போடா எப்பா. கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. கடைசி நாள் தானே? அப்படித்தானா? அதனால தானே பொக்கிஷம் சேர்க்கிறோம். மாம்சத்தை தின்னுமா? அதாவது பல வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அக்கா, நான் திருச்சியில் ஊழியம் செஞ்ச நாட்களில் எங்கள் அக்கா கணவர் வந்தாங்க. நான் எங்கள் பாஸ்டர் நானும் எல்லாம் சேர்ந்து சுவிசேஷம் சொன்னோம். அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஞானஸ்தானம் கொடுத்துட்டார். ஆனால் ஞானஸ்தானம் பெற்ற இவங்க எங்கேயாவது ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடாது. சிஎஸ்சியில் இருந்தாங்க. நான் போகும்போதெல்லாம் சொல்லுவேன், நீ சிஎஸ்சியில் இருக்காதீங்க, பெந்தகோஸ்து சபைக்கு போங்கன்னு. எங்கள் அக்காட்ட சொல்லுவேன், எங்கள் அக்கா கொஞ்சம் நகை போட்டிருக்கோம், இதெல்லாம் போடாத, ஆண்டவர் விரும்புறதில்லை அப்படின்னு சொன்ன பால அப்படின்னு அவங்க ஊர் பாஷையில் சொல்லிடுவா. இதெல்லாம் தப்பு இல்லைன்னு. ஒரு நாள் போனேன், எங்கள் அக்கா காதில், கழுத்தில் தாலி இருக்குது, காதில் கம்மல் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் அக்கா காதில் இருக்க கம்மலை கலத்திட்டா. ரொம்ப சந்தோஷங்கா. காதில் இருக்கிறத மட்டும் கலத்திருக்கியே, கழுத்தில் இருக்கிறதையும் கலத்தக்கூடாது அப்படி போல. காதில் அரிப்பு வந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், உங்களுக்கு தங்கம் அலர்ஜியாக இருக்குது, கலத்திருங்கன்னு டாக்டர் சொன்னார். அதனால் டாக்டர் கலத்த சொன்னால் கலத்துறாங்க. ஆண்டவர் சொன்னால் 1 2 3ன்னு ஓட்டை போட்டு எங்கெல்லாம் போட்டு செயினை வேற போடுறீங்க.
நான் சொன்னேன், ஏக்கா அப்படி செய்யாத, இது கடைசி நாட்களில் தங்கம் வந்து மாம்சத்தை தின்னுன்னு இருக்குது, உன் கழுத்தில் போட்டிருக்கிறதெல்லாம் எடுத்திருக்கா, இல்லைன்னா திங்குங்க போல இந்த வேலையை என்கிட்ட வச்சுக்காதன்ட்டு. என்ன பண்ண முடியும்? தங்கத்துக்கு மேலே அவ்வளோ ஆசை. ஆனால் அரிக்கும் போது தான் தெரியும் ஏன் அரிக்குது. ஆண்டவரே அரிக்கட்டும். நான் உங்களை சொல்லட்டா, எங்கள் அக்காவை சொல்லட்டா? அரிச்சா தானே எடுப்பீங்க. எங்கள் பாஸ்டர் அரிக்கிற அரிப்பே பெருசாக. எனக்கு என்ன, நீங்கள் போட்டுருந்தா என்ன, போடல நான், எனக்கு என்னங்க. ஆனால் வேதம் சொல்லுது, வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணர்வாதிருங்கள். ரைட். 4. 5வது, உணர்வில்லாதவ எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்படின்னா இயேசு எப்போ வருவார்னு தெரியாது. வருவார்னு தெரியும், ஆனால் எப்போ வருவார்னு தெரியாது. அதனால எப்படி இருக்கணுமா? அலர்ட்டாக இருங்க. இன்னைக்கு வந்தாலும் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அலர்ட்டாக இருங்க, விழித்திருங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. சரி, இப்போ ஒரு எஜமான் வெளிநாடு போறாரு. போகும்போது தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு என்ன பண்றாரு? கொஞ்சம் பணம் கொடுக்கிறார், சம்பாதிச்சு கொடுக்க சொல்லி. இப்போ என்ன நடக்குது? வாசிங்க. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இப்போ எஜமான் வந்து என்ன பண்ணிட்டாரு? அவங்களுக்கு யாருக்கு என்ன திறமை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பணம் கொடுக்கிறார். 5 தாலந்து, 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து தான். எதுக்கு கொடுத்தாரு? அதை வச்சு சம்பளம் வேலை செய்ய, அப்படி தானே? இப்போ அவர் திரும்பி வருவார்னு தெரியுமா? அவங்களுக்கு திரும்பி வருவார்னு தெரியுமா? தெரியும். ஓகே, தெரிஞ்சதுனால இந்த 5 தாலந்து உள்ளவன் என்ன பண்ணான்? 5 தாலந்து சம்பாதிச்சு கொண்டு கொடுத்தான். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்துக்கு அதிகாரியா. 2 தாலந்து கொடுத்தவனுக்கு அவனும் 2 தாலந்து சம்பாதிச்சு ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டான், எஜமான்கிட்ட கொடுத்துட்டான். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாயே. ரைட். 1 தாலந்து வாங்கினான் பார்த்தீங்களா? 1 தாலந்து. அவன் என்ன செஞ்சான்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும், ஆனாலும் வாசிப்போம். இப்போ 19வது வசனத்தை வாசிப்போம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். கொஞ்சம் காலம் கழிச்சு வந்து அவனிடத்துல கணக்கு கேட்கிறாரு. 5 தாலந்து உள்ளவன் 5 தாலந்து சம்பாதிச்சேன்னு சொன்னான். நல்லது, உண்மை உத்தமானவனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், நீ அநேகத்துக்கு அதிகாரி. 2 தாலந்து உள்ளவனும் அப்படியே செஞ்சான், அப்படியே சொன்னார். ஆனால் என்ன நடக்குது? 24ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். எஜமா கடினமுள்ளவர்னு தெரியுதான். தெரிஞ்சதுனால இது எது கொடுத்தாரு? அதை கொண்டு வேலை செய்ய. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். உங்களுக்கு எனக்கு தாளந்து கொடுத்துருக்காரா? தாளந்துன்னா என்னங்க? அவரே தான் சொல்றாரு, ஏன் பணத்தை நீ காசுக்காரன் வசத்தில், உங்ககிட்ட காசு கொடுத்துருக்காரா? ஒருத்தனுக்கு வசதி உள்ள அளவுக்கு நிறையா காசு கொடுத்துருக்காரு, ஒருத்தனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருக்காரு. என்ன பண்ண போறீங்க? எதுக்கு கொடுத்தாருங்க? எதுக்கு கொடுத்தார்? இந்த உணர்வு இல்லாத அந்த ஒரு பணத்தை வாங்கினவன் உங்க போட்டான்.
எங்கே? நிலத்தில் போட்டான். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஆண்டவர் தந்த பணத்தை நிலத்தில் போடுறீங்க. பிளாட் வாங்குறீங்க, ஃப்ளாட் வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, அதை வாங்குறீங்க. நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் இதுதான் குறிக்கோளாக மாறி போச்சு. இதுக்கா கொடுத்தாரு? இதுக்கா கொடுத்தாரு? ஆண்டவருடைய பணிக்காக கொடுத்தார், ஆண்டவருடைய வேலைக்காக கொடுத்தார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு கிடைச்ச பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு கார் வாங்குறீங்க, 2 வீலர் வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. இது உங்களுக்குன்னு பூமியில் போடுறீங்க. அவருக்குன்னு என்ன செஞ்சீங்க? அவருக்குன்னு ஊழியம் செஞ்சு அவருக்குன்னு செயல்படுறதுக்கு தான் உங்கள்கிட்ட காசை கொடுத்தாரு. ஏதோ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மீதியெல்லாம் எங்களுக்கு. அப்படியா? நீங்கள் மன்னிச்சுங்க, நான் பெருமையாக சொல்லலை, கர்த்தருக்கு மகிமைண்டாங்க. நீங்கள்லாம் சிலர் எல்லாரும் தசமாக கொடுப்பீங்கன்னு சொல்ல மாட்டேன், சிலர் எனக்கு தசமாக கொடுக்குறீங்க. சரி, இப்போ நான் வாங்கிக்கிறேன். இதை வாங்கி என்னங்க பண்ணிட்டோம்? என்ன பண்ணட்டும்? தசமபாக யாருடையது? ஊழியக்காரனுடையது. எனக்கு தான். நான் எதையும் வாங்கலாம், யாரும் கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் கொடுக்குற காசில் 10 ரூபா கூட நான் என் பேரில் போட்டதே கிடையாது. இப்போது எனக்கு நிறையா வருது வச்சுக்குவோம். என்ன செய்யலாங்க? எனக்கு 3 பிள்ளைகள், வீடு வாங்கி கொடுக்கட்டா? எனக்கே வீடு கிடையாது. இது என்ன தெரியுமா? ட்ரஸ்டில் இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு வீடு வாங்கலை, என் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு சொத்து வாங்கி கொடுக்கல, என் பிள்ளைகளுக்குன்னு ஒரு வீடு வாங்கி கொடுக்கல. ஏன் தெரியுமா? இது கர்த்தர் கொடுத்தது. நான் ஏன் இந்த ஊழியங்களெல்லாம் அங்கங்கே வச்சேன் தெரியுமா? ஏன் நம்முடைய பிரான்ச் சர்ச்சஸ் எல்லாம் அங்கங்கே பிரான்ச் எல்லாம் உண்டாக்குனேன் தெரியுமா? இதே காரியம் என்கிட்ட பேசினதுனால தான். இந்த வசனம் என்கிட்ட பேசினதுனால தான். எப்பா உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ அதை வச்சு செய்யின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ நான் அந்த பணத்தை எனக்குன்னு பூமிக்குள்ள போடுறதா இல்லை அவருக்காக செலவு பண்ணுறதா? அதனால தான் வடநாட்டில் ஒரு 10 சபை, 11 சபை, தென்னாட்டில் ஒரு 9, 10 சபை. ஏன் ஆரம்பிக்கணுங்க? நான் என் திமிரா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சர்ச்சு கட்டி கொடுக்கணும் திமிரா? இல்லைங்க, இல்லை. என் கர்த்தர் எனக்கு கொடுத்தது நான் தேவனுக்கு என்று செலவிடணும். உங்களுக்கு ஒன்றும் கொடுத்தாரு, எப்படி செலவு பண்ணுறீங்க? எப்படிங்க செலவு பண்ணுறீங்க? ஆண்டவருக்குன்னு தானே கொடுத்தாரு, அதை எப்படி செலவு பண்ணுறீங்க? ஆண்டவரே அமைதியாக இருந்துருங்க, நான் தசமாக கொடுத்துட்றேன், இதுக்கு மேலே என்கிட்ட பேசாதீங்க, மற்றெல்லாம் எனக்குரியது, நான் பூமியிலே போட்டுக்க. வாசிங்க 30ஆம் வசனம் வரைக்கும். அவனுடைய எஜமான பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, பொல்லாதவன் நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. காசுக்காரன் வசம் என்னங்க அர்த்தம்? பேங்க். வெரி குட். அவன் தன்னுடைய உபயோகத்துக்காக பயன்படுத்துவான், அதனால நமக்கு வட்டி கொடுப்பான். வட்டிக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த காசுக்காரன் யார்? வட்டிக்காரன் கையில் கொடுக்கக்கூடாது, பேங்கில் போடலாம். அப்போ நான் வரும்போது வட்டியோட வாங்கி கொடுவேன் சொல்லிட்டு அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். இப்போ யார் யூஸ் பண்ணலையோ அவன் தன் பணத்தை எடுத்து வேற ஒருத்தவங்க கொடுத்தாரு. யார் யூஸ் பண்ணலையோ அவங்க பணம் எங்கேயோ போகுது. வாசிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். என்ன சொல்றாரு? பிரயோஜனமற்றவன். நான் இவன்ட்ட பணம் கொடுத்து பார்த்தேன், கர்த்தருக்காக செயல்படுறதுக்கு பணம் கொடுத்து பார்த்தேன், ஒரு வேலை செய்யல, பூமியில பேசிட்டான்.
இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தின் மேல அவன் செயல்பட்டான். அவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் எங்க என்றார். போயிட்டாங்க? நரகத்துக்கு. எதுக்கு உங்ககிட்ட பணம் தந்தாரு? மணவாளன் எதுக்கு உங்ககிட்ட பணம் தந்தாரு? ஆண்டவருக்காக எப்படி செலவு பண்ணலாம், ஊழியங்களுக்கு எப்படி செலவு பண்ணலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறீங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஊழியங்களுக்கு எப்படி கொடுக்குறீங்க? ஊழியங்களுக்கு எப்படி செய்கிறீங்க? ஏன் செய்யலை அப்படின்னா உணர்வு இல்லை. உணர்வு இல்லை. ஏன் கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கே உணர்வு இல்லை. இது 4, 5, 6வது சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1-4. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். மணவாளன் சந்திக்க போறாங்க. 10 கன்னிகைகள், 10 கன்னிகள். அதுல 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். 4ஆம் வசனம் முடிய. எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். சரி, என்னவா? புத்தி உள்ளவங்க இருக்கிறாங்க, புத்தி இல்லாதவங்க இருக்காங்க. 2 பேரும் மணவாட்டி தான். ஆனால் 2 பேருமே என்ன வச்சிருக்கிறாங்க? தீவெட்டி. ஆனால் 5 பேர் யாரா? புத்தி இல்லாதவங்க. அது என்னங்க புத்தி இல்லாதவங்க? என்ன கொண்டு போலியா? அதனாலயா? நான் இதுக்கு வேறு அர்த்தம் நான் சொல்லி பார்க்குறேன், பார்த்துங்க. புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டி வச்சுருக்காங்க. ஏன் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகல? புத்தி இல்லாதனால. அப்போ புத்தினா என்ன? அது இல்லாதனால தான் அப்படி போனாங்க. புத்தினா என்ன? யோபுவின் புஸ்தகம் 28ஆவது அதிகாரம் 28ஆவது வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார். இப்போ புத்தினா என்ன? பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் புத்தி. பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் புத்தி. இவங்க தீவெட்டியை வச்சிருக்காங்களா? மணவாளனை சந்திக்கிறவங்க தானா? ஆனால் இவங்க யாரும் இல்லை, புத்தி இல்லாதவங்க. புத்தினா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? பொல்லாப்பை விட்டு விலக மாட்டான், இன்னும் பாவம் செய்வான், இன்னும் அசுத்தம் நடத்துவான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் தான் இன்னும் தப்பு பண்ணுவான். சௌரியே, நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், தீவெட்டிய கையில் பிடிச்சிட்டவன் தான். ஆனால் என்ன பண்ற? நீ புத்தி இல்லாதவள். அப்படின்னா பொல்லாப்பை செய்ற, பாவம் செய்யல, தப்பு பண்ணலையா? ஏன் அப்படி பண்ற? புத்தி இல்லை. கன்னிகை தான் வச்சிருப்பான், தீவெட்டி வச்சிருப்பான், இயேசுவை சந்திக்க போறேன்னு தான் சொல்லுவான். ஆனால் அவன் யார்? பொல்லாதவன். என்னது? தப்பு பண்றவன். 2வதாக யாரு? மத்தேயு சுவிசேஷம் 7ஆவது அதிகாரம் 27ஆவது வசனம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஒன்னு பொல்லாப்பு செய்யற, 2 வசந்தம் இப்படி வாழ மாட்டேங்கிற. 3வதாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். புத்தி சொல்லுகிறோம். எது புத்தி? கிருபையை விருதாவாய் விருதாவாக்க கூடாது. இதுதான் புத்தி. கிருபை தர்றாரு ஆண்டவர். எப்போ தர்றாரு? காலைதோறும் புதிய கிருபைகளை தர்றாரு. அவர் தர்றாரு. கிருபை எதுக்கு தந்தாரு? புத்தி இல்லாதவன் கிருபை யூஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு தந்தாரு? வேதம் சொல்லுது,
1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நான் இருக்கிறது அப்படின்னா இது வரைக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறது நான் கிருபை, இது கிருபை உணர்ந்துக்கிட்டான். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நான் எதுல பிரயாசப்பட்டாரு? ஊழியத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிறதுல எல்லாரை விட அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அப்படி இருந்தும் அது நான் செய்யல, தேவ கிருபையே. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? ஆண்டவர் ஏன் செஞ்சு இந்த மாதிரிலாம் இருந்தாங்க? உணர்வு இல்லாதனால. உணர்வு இல்லாதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் இல்லை என்று மதிகட்டவன் சொல்லுகிறான், உள்ளத்தில் சொல்லிக் கொடுக்குறான் இல்லைன்னு. ஏன் தெரியுமா? அவனுக்கு தேவனை பற்றி உணர்வு கிடையாது. ரெண்டாவதாக, நினையாத நாளிகளே மனுஷகுமார் வருவார்னு தெரிஞ்சும் என்னவா, மற்றவங்களை அடிக்கிறான், பிடிக்கிறான், குடிக்கிறான், வெறிக்கிறான். இவன் வருவார்னு, ஏஜமான் வருவார்னு தெரிஞ்சும். மூன்றாவதாக, ஆண்டவர் வருவார்னு தெரியும், ஆனால் கிரியையிலே மறுதளிப்பான், வசனத்தின்படி வாழ மாட்டான். ஏன்? உணர்வு இல்லாதனால. நான்காவதாக, ஆண்டவர் வாசலருகே வந்திருந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? பூசிப்பான், குடிப்பான், வீடு கட்டுவான், நாட்டுவான், நார்மலான லைஃப் மெயின்டைன் பண்ணுவான். ஏசு எப்போ வருவாருன்னு தெரியாது, ஆனால் வருவாருன்னு தெரியும். இதெல்லாம் நடக்கும்போது வாசலருகே வந்துட்டாருன்னு தெரியும். ஆனால் இவனுக்கு வேலையை புசிக்கணும், குடிக்கணும், வீடு வாங்கணும், நாடணும், அதெல்லாம். ஐந்தாவதாக, நமக்கு பணம் கொடுத்துருக்கிறார், தாளந்து கொடுத்துருக்கிறார். நீ ஆண்டவருக்காக செலவிடுறதுக்கு பணம் கொடுத்துருக்காரு. நீ என்ன பண்ணுற? உன் மனைவி பிள்ளைகளுக்கு செலவு பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் ஊழியங்களுக்கு என்ன செலவு பண்ணுற? ஊழியத்துக்கு என்ன செலவு பண்ணுற? ஏன் அப்படி செலவு பண்ண முடியல? உணர்வில்லை, உணர்வில்லை. அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும். பூமியில புதைச்சி போட்டேன்ட்டான். ஆறாவதாக, தீவெட்டியை பிடிச்சிருந்த மணவாட்டி தான், ஆனால் அவள் யார்? புத்தி இல்லாதவள், உணர்வு இல்லாதவள். என்ன செஞ்சிட்டா? பொல்லாப்பு செய்கிறாள், வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிறாள், தேவன் அருளி செய்த கிருபையை விருதாவாக்குகிறாள். ஆனால் கையில் தீவெட்டி இருக்கா? அவன் வாழ்க்கையில் ரட்சிப்பு இருக்கா? ஆனால் ரட்சிப்பு இருந்தாலும் என்ன இல்லை? புத்தி இல்லை. அதனால் மணவாளனை சந்திக்க முடியல. புத்தி உள்ளவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. மறுபடி போய் கதவை தட்டி பார்க்குறாங்க. உங்களை அறியேன். இந்த கால வேளையில் வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, நீ என்ன சொல்ல போற? இதெல்லாம் உணர்வு இல்லாதவருடைய வாழ்க்கைங்க, உணர்வு இல்லாதவருடைய வாழ்க்கை. இப்போ நமக்கு உணர்வு வேணுமா? உணர்வு இல்லாத கன்னியமாக இருக்கணுமா? விசுவாசி மாதிரி என்ன செய்யலாம்? எனக்கு உணர்வு வேணும் ஆண்டவரே, எனக்கு உணர்வு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, உணர்வு உள்ளவனாய் வாழ விரும்புகிறேன், உணர்வு உள்ளவளாய் வாழ விரும்புகிறேன். நீங்கள் வர்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நான் உணர்வுள்ளவளாய் வாழ்ந்து உண்மை சந்திக்கணும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, உணர்வு இல்லாதவர்கள் என்கிற தலைப்பின் கீழே சில காரியங்களை நாங்கள் தியானிச்ச ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கும் அநேகர் இயேசு தெய்வம்னு சொல்கிறாங்க, ஆனால்
அவருடைய செயல்பாடு வேற மாதிரி ஆயிடுச்சு. தப்பு தப்பாக போகிறாங்க. அதனால் அவங்க உள்ளத்தில் தேவன் இல்லைன்னு சொல்லி தான் பண்ணிக்கிறாங்க. இங்கே யாராவது ரட்சிக்கப்படாமல் அசுத்தமாக நடந்தாங்கன்னா தேவன் இல்லைன்னு சொல்லி உள்ளத்தில் நினச்சி தான் செய்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் விடுதலை ஆக்குவீரார், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவீரார். நினையாத நாடிகளே நீர் வருவோம். இயேசு வருவார் என்பதை அறிந்து அதுக்கு நாங்கள் வெறியரோடு புசிக்கவும் அடிக்கவும் ஆண்டவரை அசுத்தமானதை செய்யவும் எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வேண்டாம். எங்களுக்கு உணர்வு தாங்க, பரிசுத்தமாக ஜீவிக்கிறதுக்கு உணர்வு தாங்க. ஆண்டவரே, இயேசு வருகிறார் என்பதை உணர்ந்த நாங்கள் கிரியையிலே மறுதலித்து விடாதபடிக்கு, அருவருப்பானவளாய் மாறிவிடாதபடிக்கு ஆண்டவரே, நீங்கள் என்ன சொன்னாலும் கிரியையில் அதை காண்பிக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே, இயேசு வாசல் அருகே வந்துவிட்டார் என்றும் அறிந்தும் நாங்கள் ஜலப்பிரளயம் வருதுன்னு சொல்லி தெரிஞ்சும் புசித்து குடித்து பெண் கொண்டு நாட்டி இப்படி வாழ்ந்தது போல நாங்களும் உலக பிரகாரமாய் வாழ்ந்து விடாதபடிக்கு இயேசு எப்போ வந்தாலும் அவரை சந்திக்க அதற்கு நோவா ஆயத்தமாக இருந்தது போல நாங்களும் ஆயத்தமாக இருக்கட்டும். உணர்வுள்ளவங்களாக மாற்றும். ஆண்டவரே, எங்களுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் திரும்பி எங்களுக்கு கணக்கு கேட்பீங்க. கணக்கு கேட்கும்போது நாங்கள் உணர்வு இல்லாதவளாய் மாறி நான் பூமியில் புதைச்சி போட்டேன், என் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் செலவழிச்சிட்டேன் அப்படின்னு நாங்கள் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, நம்முடைய ஊழியங்களுக்காக செய்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் கையிலே தீவெட்டி இருந்தாலும் உணர்வில்லாத புத்தி இல்லாத ஆண்டவரே மணவாட்டிகளைப் போல நாங்கள் பொல்லாப்பை செய்கிறவளாவோ வசனத்துக்கு மாறாய் நடக்கிறவளாவோ தேவன் தந்த கிருபையை யூஸ் பண்ணாமல் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போனால் நாங்கள் புத்தி இல்லாத கன்னியாய் மாறுவோம். இங்கே தீவெட்டி அணைஞ்சு போயிடும். ஆண்டவரே, இயேசு எப்போ வந்தால் அவரை சந்திக்கிறதுக்கு உணர்வுள்ளவர்களாக எங்களை மாற்றி எங்களை அப்படி வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க, சமாதானத்தோடு அனுப்புங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து என்றைக்கு வந்தாலும் எந்த நிமிஷத்தில் வந்தாலும் எங்கள் சபையார் ஆயத்தமாக இருக்கட்டும்பா, நாங்கள் ஆயத்தமாக இருக்கட்டும்பா. உங்களை கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே, அப்படி வாழ எங்களுக்கு கிருபைதான். எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. தொடர்ந்து குடும்பங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.